இப்போ சட்டமன்றத்தில் விஜயுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று நடந்த ஆளுநருடைய பார்த்தீங்கன்னா அது விஜயுடைய அரசு கிடைத்த வெற்றியா இல்லை திமுக சொல்கிற மாதிரி தாவேக்கா அடி பண்ணிச்சிருச்சு ஆளுநர்கிட்ட பாஜக கிட்ட, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரெண்டுமே இல்லை. மக்களுக்கு கிடைத்த வெற்றி, மக்கள் பெருவாரியா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க விஜய்க்கு. ஆமாம், ஒரு கவர்மெண்ட்டு அமைஞ்சிருக்கு. இதை எதிர்த்தோம்னா மக்கள் பூரா நம்மளை எதிர்க்கிறோம். அங்கே சாதி மதம் இனம் மொழி எல்லாம் தாண்டிட்டு அடித்த புயல் அது. மக்கள் பெருங்கோபம் திராவிட இயக்கங்களின் மீது. இந்த பெருங்கோபத்தை நாம் சீண்டி பார்த்துடக்கூடாது. அதனால் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செஞ்சிருக்கு. இதுதான் டெல்லியிலேருந்து விஜயை பார்த்து பாஜகவை பின்வாங்குதா? கண்டிப்பாக. இப்போ விஜய்க்குனா மக்கள் ஆதரவு. பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி உதயநிதி கொடுக்குறாரு. இந்த பக்கம் உதயநிதியுடைய தாத்தா கருணாநிதியோட அரசியல் செய்த ஐ பெரியசாமி நிற்கிறார். இந்த பக்கம் KN இவங்கெல்லாம் யாரோட அரசியல் பண்ணவங்க? கருணாநிதியோட. அப்போ அவங்கெல்லாம் அரசியல் செய்கிற பொழுது இவர் விரல் சூப்பிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தார். கான்வெண்ட்டுக்காவது போகாமல் அவங்க அம்மா அடித்து வேலை ஏற்றி விட்டுட்டு இருந்தது. இப்படியாவது ஆட்சி கவிழ்ந்து விட வேண்டும். அந்த சீட்டில் போய் உடனே நாளைக்கே உட்காரணும். அது நாளைக்கே திருட ஆரம்பிச்சிடணும், கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடணும். இதை தாண்டி எந்த நோக்கம்? மக்கள் ஓட்டு போட்ட 35% மக்கள் முட்டாளா? நீங்க திமுக திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறக்காக தானே இந்த 35% ஓட்டு போட்டிருக்காங்க. 13-44 கட்சி கூட்டணி இந்த பக்கம். எங்க திமுக ஒரு பய கூட தேரல. பாஜகவே மதிக்க ஆரம்பிச்சுட்டான். எதிர்ப்பதை போல நடிச்சுங்கிறத தவிர பாஜகவை எதிர்க்க திமுக. RN ரவி ஓட விட்ட ஸ்டாலின் அலறி ஆளுநர் அப்படிலாம் போட்டிருந்தாலே போன முறை அவரு இந்த திமுகவை ஓட விட்டார். அதான் உண்மை. உங்களுக்கு சட்டசபை கத்திரிக்காய் சபையில் வாயா தூக்கி போட்டு வந்தாலும் போயிட்டாரு. இவர்களுக்கு ஏன் நிதி கொடுக்கல? இப்ப டெல்லி எதுமா சொல்றான், அப்படியே தேடி வச்சுக்கிறானுங்க. மொத்தமா திரும்பி வீட்டுக்கு கொண்டு போயிடுறானுங்க. இப்படி மக்களுக்கு நிதி கொடுத்தா இவ்வளவு திருடிட்டு போயிடுறானுங்க. இதோட நிதிக்கு கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. மத்திய அரசு நிதிக்கு கமிஷன் கொடுத்து வாங்கிய ஒரே கட்சி திமுக தான். இப்போ திமுக கிட்ட இல்லாத அதிகாரம் எப்படி டிவிக்கு கிட்ட வந்துருச்சு? என்னத்தை எல்லாருமே வர இருக்கிறாங்க. அந்த பாமக உட்பட எல்லாருமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வர இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? மற்ற மாநிலத்தில் எடுத்துட்டு இருக்கானே, திமுக எடுக்க முடியலன்னா ஆதிக்க சாதி தடுக்கிறான். ஆதிக்க சாதியோட நிலையில தான் திமுக இருக்கு. இல்ல வெறுமனே ஆதிக்க சாதின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல பிறமொழியாளர்களுடைய ஆதிக்க சாதி தான். விஜயுடைய அரசு மட்டும் எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்களே, என்ன காரணம்? எடுக்க முடியும், எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சாதி இல்ல, இவர் அந்த ஆதிக்க சாதிக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. பயப்படாம தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். எந்த வேட்பாளரும் தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் தலித்துன்னு தெரியாம மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. அப்ப அங்க சாதி உடைஞ்சு போச்சுதான் அர்த்தம். எந்த சாதியில பார்த்தா ஓட்டு போட்டான்? வாய்ஸ் ஆஃப் போராட்ட பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரிலே பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய உரை, அதாவது தமிழக அரசு என்ன கொடுதோ அதான் அவர் வாசிப்பார். ஆனால் என்ன குற்றச்சாட்டு எழுப்புறாங்கன்னா, திமுக நாங்கள் இருந்த பொழுதுலாம் ஆளுநர் நீங்கள் உரை முழுசாக வாசிச்சிங்க, RN ரவி விட்டு படிச்சிட்டிங்களே, சட்டமன்றத்துக்கு போனீங்களே, ஆனால் விஜயுடைய அரசு கொடுக்குறத மட்டும் முழுசாக வாசிக்கலன்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டையும்? பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி உதயநிதி கொடுக்கிறார். இந்த பக்கம் உதயநிதியுடைய தாத்தா கருணாநிதியோட அரசியல் செய்த ஐ பெரியசாமி நிற்கிறார். இந்த பக்கம் KN இவங்கெல்லாம் யாரோட அரசியல் பண்ணவங்க? கருணாநிதியோட. அப்போ இவருக்கு அவங்கெல்லாம் அரசியல் செய்கிற பொழுது இவர் விரல் சூப்பிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தார். பஞ்சப்பையை தூக்கிட்டு கான்வெண்ட்டுக்காவது போகாமல் அவங்க அம்மா அடித்து வேலை ஏற்றி விட்டுட்டு இருந்தது. அப்போது இந்த பக்கம் நேரு, இந்த பக்கம் துரைமுருகன் வரவே இல்லை. துரைமுருகன் வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதான் இல்லை சொல்கிறேன், ஜெயிச்சு வந்திருந்தானே நல்லா இருந்திருக்கும். போனவே ஜெயிச்சதே எடப்பாடி தயவுல. எடப்பாடி தான் ஜெயிச்சு வாப்பா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு போறாரு. இப்படிலாம் இப்போ சில பாலிடிக்ஸ் நடக்கும். அப்போ இதுதான் என்ன காரணம்னா, உதயநிதி சபரீசன் 2 பேருமே பாஜகவுக்கு பல கோடிகளை கொடுத்தார்கள். நாக்பூருக்கு பல கோடிகளை கொட்டி கொடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் இவர்கள் அடித்த கொள்ளையை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. லஞ்சத்தை எதுவரைக்கும் விரிவு பண்ணியிருக்காங்க? நாக்பூர் வரைக்கும். இப்ப ஆளுநருடைய உரை என்பது பாத்தீங்கன்னா அரசு என்ன கொடுக்குதோ அதான் வாசிக்கணும். அதுதான் அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. உடனே பிஜேபி லிங்க் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே வாசிக்காம போயிட்டு என்ன சொல்லிருப்பாரு? இதே உதயநிதி பாத்தீங்களா, உங்களை மதிக்கல, உங்களை மாநில ஒரு முட்டு கொடுத்து அப்படி கேட்டிருப்பாரு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா,
இப்படியாவது ஆட்சி கவிழ்ந்து விட வேண்டும். அந்த சீட்ல போய் உடனே நாளைக்கே உட்காரணும். அது நாளைக்கே திருட ஆரம்பிச்சிடணும், கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடணும். இதை தாண்டி எந்த நோக்கம் இல்லை. மக்கள் ஓட்டு போட்ட 35% மக்கள் முட்டாளா? நீங்க திமுக திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுக்காக தானே இந்த 35% ஓட்டு போட்டிருக்காங்க. 13-44 கட்சி கூட்டணி இந்த பக்கம் எங்க திமுக ஒரு பய கூட தேரல. மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா? நீங்க பாஜகவே மதிக்க ஆரம்பிச்சிட்டான். பாஜக ஏன் எழுதி கொடுத்தது? அதாவது ஆளுநரை இப்படி என்ன நடக்கும்னா, முதல்ல உரையை தயார் பண்ணுவாங்க, ஆளுநருக்கு அனுப்புவாங்க, ஆளுநர் பார்த்துட்டு ரைட் சரி நான் அதை திருத்த வேண்டாம் அப்படி இப்படித்தான் நடந்திருக்கு. இப்படித்தான் நடந்திருக்கு. நீங்க பாஜகவை எதிர்ப்பதை போல நடிச்சீங்க தவிர பாஜகவை எதிர்க்கல. திமுக. ஆனா ஆர்.என். ரவி அப்படியே ஆர்.என். ரவி ஓட விட்ட ஸ்டாலின் அலறி ஆளுநர் அப்படிலாம் போட்டிருந்தாலே போன முறை இல்ல. அதெல்லாம் அது அவரு இந்த திமுகவை ஓட விட்டார். அதான் உண்மை. அதான் உண்மை. திமுகவை உங்களுக்கு சட்டசபை கத்திரிக்காய் சபையில வாயா தூக்கி போட்டு வந்தாலும் போயிட்டாரு. யாரு ஓட விட்டது? ஆர்.என். ரவி தான் திமுகவை ஓட விட்டார். திமுக ஆர்.என். ரவி எதிர்த்து ஒரு வழக்கு போட்டீங்க சுப்ரீம் கோர்ட்ல. குடியரசுத் தலைவர்கிட்ட போய் 40 MP கைது போட்டு கொடுத்தீங்க. ஏதாவது நடந்ததா? ஒன்னும் நடக்கல. சீனு தான். அதனுடைய தொடர்ச்சி கிடையாது. ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட போனீங்க. போய் ஆளுநர் மீது நீங்க நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வரல. இல்லையே. சட்டசபையில ஆளுநர் விளக்கணும்னு தீர்மானம் போட்டீங்களா? இல்லையே. அப்படி முன்னாடி போற மாதிரி நடிக்கிறது, அப்படி பின்னாடி இழுத்துக்கிறது. ஏன்னா நீங்க அடித்த கொள்ளை அத்தனையா டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு அத்தனையும் தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு ஏன் நிதி கொடுக்கல இப்ப டெல்லி எதுமா சொல்றான், அப்படியே தேடி வச்சுக்கிறானுங்க. மொத்தமா திரும்பி வீட்டுக்கு கொண்டு போயிடுறானுங்க. இப்படி மக்களுக்கு நிதி கொடுத்தா இவ்வளவு திருடிட்டு போயிடுறானுங்க. இதோட நிதிக்கு கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. யாரு? திமுக. நிதி மத்திய அரசு நிதியை கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு, ஏப்பா நீங்க கொடுத்த நீங்க தான் அடிச்சுட்டு போறீங்க, எங்களுக்கு கமிஷன் கொடுக்கப்பா. மத்திய அரசு நிதிக்கு கமிஷன் கொடுத்து வாங்கிய ஒரே கட்சி திமுக தான். அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த அவர் டிபார்ட்மெண்ட் வேணும்னு 1000 கோடி ரூபாய்க்கு போய் 50 கோடி ரூபாய் கமிஷன் கொடுத்தாராம் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு. வாங்கிட்டு நேரம் எங்க கொண்டு போயிட்டாரு. ஸ்டாலினுக்கு பாதி, அவரு பாதி. அப்ப ரெண்டாவது, மத்திய அரசு நிதிக்காக ஏன் டெல்லி போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேபினெட்ல முடிவு பண்ணா எந்த அமைச்சரும் டெல்லிக்கு போறதே இல்லை, செக்ரட்டரியெல்லாம் போறதே இல்லையா. கமிஷன் கொடுத்து வாங்கி இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு நம்ம போய் வாங்கணும். இப்படியெல்லாம் திமுக நடந்தது. இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய பயலுக்கு இருக்கானுங்கல்ல, இதெல்லாம் டிபேட்டா போடுறதே இல்லை. இல்ல போடுற மக்களுக்கு போய் சேரணுமா இல்லையாங்க? எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கு. 5 வருஷம் திமுக அண்ணா திமுக எல்லா பயிலும் கொள்ளதான் அடிச்சிருக்கான் மக்கள் சொத்தை. இவனாவது இதை டிபேட்டா போட்டானா? ஜெயில இருக்க வேண்டிய அத்தனை பேரு மீடியா முதலாளி. சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய கட்சி சார்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கும், தேசிய கல்விக் கொள்கை நாங்கள் ஏற்க மாட்டோம், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில அரசும் என்ன வைப்பாங்களோ அதான் இவங்களும் வச்சாங்க. உடனே உதயநிதி என்ன சொல்றாரு, எங்களை காப்பி வச்சு வைக்கிறாங்க, உங்களுக்கு சுயமா கூட யோசிக்க தெரியலன்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய பேட்டனே கருணாநிதி தான், கருணாநிதி குடும்பம் தான். பிஹெச்டி திருடுவது எப்படி, கொள்ளை ஏன் உங்க கருணாநிதி காலத்திலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே 2006-11 ஜெயிக்க முடியலையே. அப்ப மக்கள் தூக்கி ஓரமா போட்டான்ல. இந்த முறை எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா பாஜகவோடு அதிமுக கூட்டணி. ரெண்டாவது 21 அரசியலுக்கு ஜெயிக்கிற காரணம் இல்ல 21 எடப்பாடி தான். இந்த அலிபாபாவை 40 திருடர்கள் இருந்தாங்க, வேலுமணி, தங்கமணி, வீரமணி. இவங்க பிஜேபி போய் பிஜேபியோட சேர்ந்துருவோம், இல்ல கட்சியை உடைச்சிடும், இப்படியெல்லாம் எடப்பாடிக்கு மிரட்டதுனால தான் எடப்பாடி ஒரு வழி இல்லாம அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துச்சு. அப்படி கூட்டணி வரலினா 21 திமுக ஜெயிச்சது 3% ஓட்டு. அதுல மறுபடியும் திமுக அழிஞ்சு போயிருக்கு. இப்போ நீங்க துரைமுரு, ஐ பெரியசாமி, நேரு, இந்த மூத்த அமைச்சர்களே வாயை திறக்காம உதயநிதி ஏதோ அடிச்சு விளையாடுன்னு விட்டுருக்காங்க. இது அவருக்கு என்ன தோணுதோ அவர் செய்யறாரு. வந்தாங்கல்ல சிஎம் வாய் தரங்க சிஎம் சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லா எதிர்கட்சி வேலையெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. எதிர்கட்சி நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா அதே பட்ஜெட் நல்லா இருக்கணுமா,
எதிர்கட்சியில் பட்ஜெட் நல்லா இல்லைங்களா. இதெல்லாம் அரசியல், மலிவான அரசியல் தான் இது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் தொடர்ந்து இதுதான் பண்ணுவானுங்க. திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மலிவான அரசியல். இவர்கள் காலத்தில் தான் அடித்த கொள்ளைக்கு தான் வேட்பாளரே யாரும் தெரியாம, கட்சியே யாரும் தெரியாம, ஒரே ஒரு ஆள் சினிமா நடிகர் விஜய்க்காக திமுக அதிமுகவை தாண்டி 35% போட்டிருக்கான். இதுல நீ திருத்தணும். திமுக அதிமுக யாருன்னே தெரியல, வேட்பாளர் யாருன்னு தெரியல, கட்சி எதுன்னு தெரியல, சின்னம் விஜய் அவ்வளவுதான். சாதி இல்ல, மதம் இல்ல, பணம் இல்ல. இதை பார்த்தா நீங்க திருந்த வேண்டாமா? மானம் கட்ட பயிலுவோம். இதுதான் மக்களுடைய அளவீடு. இப்போ நேற்றைய ஆளுநருடைய உரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. சமூக நீதி கணக்கெடுப்புன்ற பேர் எடுப்புன்னு சொன்னாங்க. ஆனால் திமுக அரசு இத்தனை நாளாக வந்து கேட்கும்போது திமுக அரசு நாங்கள் எடுக்க மாட்டோம், ஏன்னா அதிகாரம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ திமுக கிட்ட இல்லாத அதிகாரம் எப்படி டிவி கிட்ட வந்துருச்சு? நேற்று எல்லாருமே வர இருக்கிறாங்க, அந்த பாமக உட்பட எல்லாருமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வர இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதை மற்ற மாநிலத்தில் எடுத்துட்டு இருக்காங்க. திமுக எடுக்க முடியாது. எடுக்க முடியலன்னா ஆதிக்க சாதி தடுக்கிறான். ஆதிக்க சாதியோட நிலையில தான் திமுக இருக்கு. ஆதிக்க சாதி, ஏன்னா சாதிவாதி கணக்கீடு வெறுமனே ஆதிக்க சாதின்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல? பிறமொழியாளர்களுடைய ஆதிக்க சாதி தான். பிறமொழியாளர்கள் கூட இங்க தமிழுக்கு தலைவனாத்தானே இருக்கு. ஆதிக்க சாதி தான். ஏன்னா நீங்க சாதி கணக்கீடு எடுத்துட்டா அந்த சாதிக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அரசு வேலையோ, தனியார் வேலையோ, பதவி, மேயரு, சேர்மனு, உள்ளாட்சி, ஊராட்சி, இதெல்லாமே சாதி எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அதற்கு தகுந்தா போல அத்தனையிலும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். விஜய் மட்டும் எப்படி எடுக்கிறாரு? அவரு விஜயுடைய அரசு மட்டும் எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்களே, என்ன காரணம்? எடுக்க முடியும், எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சாதி இல்ல, இவர் வந்து அந்த ஆதிக்க சாதிக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. பயப்படாம தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். எந்த வேட்பாளர் தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. பல பேரு, பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல பேர் தலித்துன்னு தெரியாம மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ அங்கே சாதி உடைஞ்சு போச்சு தான் அர்த்தம். எந்த சாதியில் பார்த்தா ஓட்டு போட்டான். திமுக எப்பவுமே எந்த வன்னியர் பெல்ட்டில் வன்னியர் நிறுத்தம், கவுண்டர் பெல்ட்டில் கவுண்டர் நிறுத்தம், நாடார் பெல்ட்டில் நாடார் நிறுத்தம், முக்குளத்தூர் பெல்ட்டும் அப்படி நடக்கும். இப்போ இது அப்படியே நடக்கலையே. யாரும் வேட்பாளரே இல்லையே நிறுத்துறதுக்கு. முஷிக்கும் ஆதரிச்சினாக்கும் கிடைச்ச வேட்பாளர் எந்த சாதியிலும் தெரியாமல் நிறுத்துறாங்க, ஜெயிச்சிட்டான். மக்கள் ஓட்டு போட்டானா இல்லையா? அப்போ சாதி உடைக்கப்பட்டிருக்கு, சனாதனம் உடைக்கப்பட்டிருக்கு, பாஜக உடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ நடந்திருக்கா இல்லையா? அப்போ அதை ஆதரிக்கணுமா இல்லையா அனைத்து கட்சியும்? இதுதான், யார் தவறு செய்தாலும் எதுக்கணும். இப்போ சட்டமன்றத்தில் விஜயுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று நடந்த ஆளுநருடைய பார்த்தீங்கன்னா அது விஜயுடைய அரசு கிடைத்த வெற்றியா, இல்லை வந்து திமுக சொல்கிற மாதிரி தாவேக்க வந்து அடி பண்ணிச்சிருச்சு ஆளுநர்கிட்ட, பாஜக கிட்ட? எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? ரெண்டுமே இல்லை, மக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா பாஜக திமுகவை போல, அதிமுக போல, தாவேக்கா போல இல்லை. பாஜகவுக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு வரும், ஆளுநருக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு வரும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ரவிக்கெல்லாம் டெல்லியிலேருந்து உத்தரவு வரும். மக்கள் பெருவாரியாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க விஜய்க்கு. ஆமாம், ஒரு கவர்மெண்ட்டு அமைஞ்சிருக்கு. இதை எதிர்த்தோம்னா மக்கள் பூரா நம்மளை எதிர்த்துருவோம், மக்கள் பூரா நம்மளை எதிர்த்துருவோம். அதனால் அங்கே சாதி, மதம், இனம், மொழி எல்லாம் தாண்டிட்டு அடித்த புயல் அது. விஜய் முதலமைச்சர் விஜயை எதிர்பார்க்கல. அதனால் மக்கள் பெருங்கோபம் திராவிட இயக்கங்களின் மீது. இந்த பெருங்கோபத்தை நாம் சீண்டி பார்த்துடக்கூடாது. அதனால் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செஞ்சிருக்கு. இதுதான் டெல்லியிலிருந்து வந்து விஜயை பார்த்து பாஜகவை பின்வாங்குதா? கண்டிப்பா. விஜய்க்குனா மக்கள் ஆதரவு, அதுதான் சொல்றோம். அந்த அரசுக்கு தானே, நீங்க அப்படித்தான் பார்க்கணும். விஜய் எல்லாம் இல்ல, விஜய் என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் இன்னும் பிரம்மையிலிருந்து வெளியிலேயே வரல. அவன் எம்எல்ஏக்கள், மந்திரி எல்லாம் நம்மளாம் மந்திரி ஆகுமா? கவுன்சிலராக போராட வேண்டியதா இருக்கு. திமுக அதிமுகவை தாண்டி எவனும் பதவிக்கு வர முடியாது. அதிமுக திமுகவை தாண்டி எவனும் பதவிக்கே வர முடியாது. இப்போ அதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு நேராக எம்எல்ஏ, மந்திரி. அப்போ இது வந்து மத்திய சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் என்ன ரிப்போர்ட் போட்டிருக்குன்னா, திராவிட இயக்கம் அதிமுக திமுக மீது மக்களுக்கு அளவு கடந்த கோபம். அந்த கோபத்தின்
நிலைப்பாடு தான் தாவேக்கா. தாவேக்காவை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால் நீங்கள் அவர்கள் எது செய்தாலும் நீங்கள் ஆதரியுங்கள். ஏன்னா மக்களே அவர்களை புறக்கணிக்கணும், மக்களே அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். யார? விஜய. அதனால் யாரும் எதிர்க்க வேண்டாம். அதனால தான் போன நிதி ஆயோக் 1000 கோடி பிரதமர் அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்குது. இதுக்கு ஒரே காரணம் மக்கள் சக்தி தான். இப்போ நீங்கள் நேற்று தாவேக்காவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மகேந்திரன் வந்து இணைஞ்சிருக்காரு தாவேக்காவில். எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாகவே முயற்சி பண்ணிட்டு இருந்தார். சிபிஐயில் அவருக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. சிபிஐயில் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டது. நீங்கள் அப்போ அவருக்கு ஏதாவது அரசியல் வேணும், அதனால் அவர் போய் தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கார். இப்போ தாவேக்காவில் பெரிய இந்த துண்டு ஓடுறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுக்குன்னு கேட்டு வாங்கியிருக்கார். எந்த துண்டு? சிகப்பு துண்டு. ஆமாம், சேப்பு துண்டு போடலே மகேந்திரன் யாருக்குமே தெரியாது. தாப்பாண்டியன் கடைசி காலத்து சேப்பு துண்டு தான் போட்டுட்டு இருந்தார். இப்போ மகேந்திரன் போனதுனால கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போகாது, தாவேக்கா எழுச்சியும் பெறாது. இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு ஒரு கட்சி மாறுறாருன்னா சொந்த கட்சியில் மரியாதையில் இருந்து அர்த்தம், சொந்த கட்சியில் புறக்கணிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சொந்த கட்சிக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கமே புறக்கணிக்குதுன்னா எப்படி ஒரு சரியான நபராக இருக்க முடியும்? இல்லை, இவரை மாதிரி நபர்களெல்லாம் புறக்கணிச்சுட்டு யாரும் முக்கியத்துவம் படுத்துறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்? இவரை ஏன்? அதாவதுங்க, நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் புறக்கணிக்க முடியாது. உங்களுடைய இடம் அந்த இடத்துக்கு வேற ஆளை தயாரே பண்ண முடியாது. நல்லகிரி இடத்துக்கு ஒருத்தர் தயார் பண்ண முடியுமா? சங்கரையா இடத்துக்கு ஒருத்தர் தயார் பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் வரதராஜ இடத்துக்கு ஒரு ஆளை தயார் பண்ண முடியுமா? அதுதாங்க கம்யூனிஸ்ட்டு. நீங்கள் கம்யூனிஸ்டில் இடம் நீங்கள் காலி ஆகுதுன்னா நீங்கள் கம்யூனிஸ்டாக இல்லை, நீங்கள் கம்யூனிஸ்டாக இல்லை. அதனால தான் நீங்கள் வெளியேற வேண்டியதாக போச்சு. துண்டோட போகிறீங்க தாவேக்காவுக்கு.